நான் என் வேலையை விட்டு போறேன் மேடம். இனிமே உங்களுக்கு கார் டிரைவரா இருக்க முடியாது மேடம். என்னாச்சுன்னு ஏதாவது பிரச்சனைனா கூட சொல்லுங்க, பாத்துக்கலாம். ஏன் வேலையை விட்டு போறீங்க? பிரச்சனை தான் மேடம். ஆனா தப்பு உங்க மேல இல்லை. ஃபர்ஸ்ட் உங்க அப்பாக்கு நான் கார் டிரைவரா வேலை பார்த்தேன். இப்போ உங்களுக்கு கார் டிரைவரா இருக்கு. இந்த குடும்பத்துக்கு 30 வருஷமா நான் கார் டிரைவரா தான் வேலை பார்க்கறேன். ஆனா ஒரு லீவு கிடையாது, ஒரு டைம் கிடையாது. என் சொந்த ஊரை விட்டு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இவ்வளவு வருஷமா என் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல மேடம். பொங்கல் தீபாவளி கூட தனியா இருக்க வேண்டியிருக்கு. இவ்வளவு சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? குடும்பத்தோட இருக்க முடியலன்னா அது வேஸ்ட் தான் மேடம். நீங்க ஆபீஸை விட்டு உங்க குடும்பத்தோட இருக்கீங்கல்ல? ஆமாண்ணே. அப்ப நானும் என் குடும்பத்தோட இருக்க வேண்டாமா மேடம்? என் கடைசி காலத்தை என் குடும்பத்தோட கழிக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ணே, என்ன மன்னிச்சிருங்கண்ணே. இவ்வளவு நாளா இதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க ஊருக்கு போவீங்க வருவீங்க, அதுலயே யோசிச்சு இதை பத்தி நான் யோசிக்காம போயிட்டேன். சரிண்ணே, நீங்க வேலையை விட்டு போங்க, நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். ஆனா ஒரு நிமிஷம், நீங்க வேலையை விட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு உதவி பண்ணிட்டு போறீங்களா? என்ன மேடம்? ஒரு கார் இருக்குண்ணே, உங்களுக்கு கூட தெரியுமே. இந்த கார்ல ஒரு சில பிரச்சனை இருக்கு, அதை போறதுக்குள்ள நீங்க சரி பண்ணி கொடுத்து போறீங்களா? ஏன்னா ரொம்ப யோசிக்கிறீங்க? உங்களுக்கு கார் பத்தி நல்லா தெரியும் அப்படின்றனால தான் உங்ககிட்ட கேட்கிறேன். ப்ளீஸ்ண்ணே. டென்ஷன் வேண்டாம் மேடம், நான் அந்த காரை சரிப்படுத்தி தரேன், நீங்க கவலைப்படாதீங்க. சரிண்ணே, ஒரு நிமிஷம். நாங்க இல்ல கார் கீயும் கிரெடிட் கார்டு இருக்கு, அதுல லிமிட் எதுவும் இல்ல, எவ்வளவு வேணாலும் ஸ்வைப் பண்ணிக்கலாம். நீங்க சரி பண்ணி எடுத்துருங்க. சரி மேடம். அண்ணே, வண்டியை ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். எப்படி சரி பண்ணுறது ஒரு 3 லட்ச ரூபா ஆகும். சரிப்பா, நீ ரெடி பண்ணிடு. சரி பண்ணிடலாம். அண்ணா, வேலையை விட்டு போகிறத பற்றி ஓனர்கிட்ட பேசுகிறீங்களே, என்னாச்சு? சொல்லிட்டேன்பா, அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த வேலையை விட்டு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? அதான்ப்பா எனக்கும் தெரியல. சொந்தமா கார் இருந்தா டாக்ஸி ஓட்டி பொழைச்சிக்கலாம். கையில காசு கூட இல்லப்பா. ஏன்னா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, சொல்லுமா? சொல்லுப்பா. இப்போ இதெல்லாம் மாத்திரம் 3 லட்சம் ஆகும் சொன்னல, நம்ம இந்த ஒரிஜினல் பொருளுக்கு பதிலாக டூப்ளிகேட் பொருள் போட்டோம்னா 2 லட்சத்தை வேலை முடிஞ்சிடும். அது போக நான் ஃபுல்லாக ஒரிஜினல் போட்டேன், 4 லட்சம் செலவாத்தின்னு சொல்றேன். 2 லட்ச ரூபா காசு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். எனக்கு 50,000 கொடுத்துருங்க, மீதி காசு நீங்க எடுத்துக்கோங்க. தம்பி, நான் இவங்க கிட்ட 30 வருஷமா வேலை செய்யறேன். அவங்க எனக்கு வேலையும் கொடுத்து சாப்பாடு போட்டு தங்குற இடமும் கொடுத்துருக்காங்க. நான் அவங்களை ஏமாத்த மாட்டேன்பா. வண்டியில ஒரிஜினல் பார்ட்ஸ் ரெடி பண்ணி வைங்க. என்னன்னா நீங்க பழைக்க தெரியாத ஆளா இருக்கீங்க. சரி போங்க, ரெடி பண்ணி வைக்கிறேன். மேடம், வண்டி ரெடியா இருக்குங்க. இந்த கார் கீ, இது வந்து நீங்க கொடுத்த கார்டு. மேடம், நான் வேலையை விட்டு போகலாமா மேடம்? ஒரு நிமிஷம். என்ன மேடம் புடிங்கண்ணா, இதுல 3 லட்ச ரூபாய் பணம் இருக்கு. நீங்க ஊருக்கு போறப்ப இந்த பணமும் கார் நீங்க எடுத்துட்டு போங்க. என்ன சொல்றீங்க மேடம்? ஆமாண்ணா, நீங்க எவ்வளவு வருஷமா எங்க கூட இருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு நேர்மையான ஆளை நாங்க பார்த்ததே இல்லைண்ணா. உங்க குடும்பத்து கூட ஒரு நல்லது கெட்டதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம, ஊருக்கு போக முடியாம இதெல்லாம் இருந்திருக்குன்னா எதனால? எங்களால தானே. அது எல்லாத்தையும் எங்களால திரும்ப கொடுக்க முடியாது, அந்த டைமையும் எங்களால திரும்ப கொடுக்க முடியாது. அதனாலதான் இந்த காரும் பணமும் உங்களுக்கு தான். நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கும் நேர்மையா இருந்ததுக்காகவும் தானா. மேடம், நீங்க செய்த உதவி வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் மேடம். ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி. ஐயோண்ணா பரவாயில்ல, நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. இனிமே உங்க குடும்பத்து கூட ஜாலியா ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சரி மேடம்.